அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்டைரக்டா ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க தாக்குள்ளையோ அல்லது பொட்டாட்டியோ போட்டு எழுதி வச்சாங்கன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா இருக்காத. அப்ப இதுவும் ஒரு உட்டோபியன் ஐடியாங்க. மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ராஜா என்ன சொல்றானோ அதுதான் மக்கள் கேட்கணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து இட் இஸ் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். அதுக்கு டெஃபினேஷன் மாறி போச்சு. ஆக தொண்டர்களை கூட நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றேன் நீ கேளுன்னா அப்ப வந்து சர்வாதிகாரம். நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதுதான் பிஜேபி நடந்துட்டு எங்களோட வந்துருக்கேன். உரிமை இருக்கு சார். அதனால அவங்க பிஹைண்ட் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பிஜேபியும் ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ஃபுட் ஹோல்டே கிடையாது. அதனால இவரை வச்சுட்டு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிர்வுகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் டாக்டர் என் ராமசுப்ரமணியன் அவர் வந்திருக்கிறார். அவரை நாம் சந்திப்போம். சார் வணக்கம். சில பேட்டிகள் சமீபத்தில் பார்த்தேன். உங்களுடைய பேட்டிகள் வந்து ரஜினிக்கு எதிரான சில கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. என்ன அவருடைய அந்த பேச்சு உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை எந்த அடிப்படையில் பார்க்கறது இந்த விமர்சனத்தை? இல்லை, ரஜினி பிடிக்காமலாம் கிடையாது சார். அது மாதிரிலாம் கிடையாது. ஐ ஹேவ் வெரி கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர். சரி. அவர் வந்து பேசும்பொழுது நான் வந்து இங்கேருந்து பேசுகிறேன், என்னுடைய இதயத்திலேருந்து பேசுகிறேன். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான விஷயங்கள். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி வெரி குட் பர்சன். அதெல்லாம் நான் அவர் தனிப்பட்ட முறையில் நான் நல்ல மனிதர், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன். பட் அவர் பேசின 3 விஷயமும் ஒரே ஏற்புடையதாக இல்லை. ஒன்று, அந்த எலெக்ஷனுக்கு போது மட்டும் கட்சி பதவிகள் இருக்கும், அதற்கப்புறம் அதை கிடையாதுங்கிற மாதிரி சொல்ற அதெல்லாம் போகாத ஒரு வழின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உதாரணமாக நான் அதவே கொஞ்சம் விரிவாக கேட்கிறேன். அவரு அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்றாரு. கிட்டத்தட்ட அந்த 50,000 அவர் 50,000 பேர் மேல இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியிலையும். அந்த பதவிகளை வச்சு அவங்க வந்து சம்பாத்தியம் பண்றாங்க. பல அதுல இருந்து தான் தொடங்குது இந்த லஞ்சமோ ஊழலோ அப்படிங்கிறது வந்து தனக்கான ஒரு 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 வேலைகளை செய்து கொடுக்கறது, அதுக்கு மூலமா அதை பணம் பெறுறது, இங்க தான் தொடங்குது. அதனால எலெக்ஷன் நேரத்தில் அந்த பதவி வச்சுக்கும், மற்ற நேரத்தில் அது தேவையில்லைங்கிறது வந்து ஒரு நிர்வாக திறமையா தான் அதை பார்க்க முடியும். அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன் சார். யார் அவருக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். சரி, நீங்க வந்து என்ன திடீர்னு சேர்த்துப்பீங்க, பொறுப்பு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லுவீங்க, எல்லாம் நடக்காது. உதாரணத்துக்கு ரஜினிக்கு அரசியல் புரியல. ஆமா, அவருக்கு நிறைய அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க. அவர் சொல்றதை கேட்டு இவர் பண்றாருன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா டெஃபினட்டா அது அவருக்கு புரியல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்க தெருவில் கவுன்சிலர் இருந்தாரு. அவர் கிடையாது. இப்ப எலெக்ஷன் ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு ஏதாவது வேலை ஆகணும், அந்த தெருவில் பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை யாருக்கா இருந்தாலும் சரி, உடனே அவரை தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவருக்கு இப்போ சாதாரண ஆள் தானே, அவருக்கு ஒண்ணுமே புதிய பதவியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. யாரு போய் பார்க்கறது? அந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவன் யாரை போய் கேட்கறது, எப்படி போய் அணுகிறது? எல்லாரும் போய் நின்றுக்கிறதா? அதே மாதிரி இது வந்து சின்ன லெவலே நீங்க உள்ளாட்சியை பொறுத்தவரை நீங்க சொல்றீங்க, உள்ளாட்சிக்கு யாரு அந்த தொகுதிக்கு அந்த வார்டுக்கு யாரு பொறுப்பாளரோ அவர்கிட்ட போய் நீங்க முறையிடுங்க. அவர் அந்த கட்சி இதுக்குள்ள அந்த என்ன பொறுப்புக்கு வராங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை, கட்சிக்குள்ள இருக்குல்ல பொறுப்பு, அதான் வேணாம்ங்கிறேன். அதான் அவருக்கு வந்து இப்ப பொறுப்பு கட்சியில இப்ப கிடையாது சார். ஆனா அவரு கட்சியை சேர்ந்தவர். சரி, நான் சொல்ற ஜென்டில்மேன் அவரு கட்சியை சேர்ந்த, அவரை தான் நாம போய் பார்த்து அணுகி அவரால் செய்ய முடியுது. நீங்க உதாரணம் சொன்ன இது கார்பரேஷன் நீங்க போய் கேளுங்க, யார் சார் உங்க இந்த கவுன்சிலர் கிடையாது, அதெல்லாம் இல்லையா, அவரை வர சொல்லியா அப்படிங்கிறாங்க. அது வந்து டெஃபினட்டா வந்து இது நான் ஒன்று கேட்குறேன். எலெக்ஷன் போது நீங்க தலைவர்கள்லாம் போடுறீங்க, அந்த மாதிரி பொறுப்புலாம் போடுறீங்க. அது முடிஞ்ச உடனே எல்லாரையும் கலைச்சு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது, அப்போ மறுபடியும் முடியாங்கன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் அதையும் கலைச்சு விடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், அப்போ ஓடியாங்க, அதுக்கப்புறம் கழிச்சு விடுங்க. என்ன சார் இதெல்லாம்? இட் இஸ் a continuous ongoing process. எலெக்ஷன் பாலிடிக்ஸ் என்பது அது வந்து கேடர் பேஸ்டு தான்.
அவங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கவே அவரு மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா பதவியுமே காலி பண்ணிடணும், எந்த பொறுப்புமே அப்படி சொல்லல. சார் அதெல்லாம் எனக்கு எல்லாம் புரியுது. அது சரி. முக்கியமா தேவையான ஸ்கெலிட்டன் நம்பர்ஸ் தான் தேவையானதா வச்சு அதெல்லாம் முடியாது சார். நீங்க வந்து இப்ப ஒரு சின்ன ஒரு கூட்டம் போடணும், ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப யாரை வச்சு நீங்க செய்வீங்க? பொறுப்பே கிடையாதுன்னா எவன் செய்வோம்? பொறுப்பே கிடையாதுன்னா எப்படி உங்களுக்கு ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜ் சேர்க்கறதுக்கு அந்த முக்கியஸ்தரன் நீங்க சொல்றீங்களா அவங்களோட தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? ஒரு வார்டு லெவல்ல அல்லது ஒரு டவுன் லெவல்ல ஒரு பஞ்சாயத்து லெவல்ல பல இடங்கள்ல ஒன்னொன்னு இருக்குன்னு வச்சுங்க. அதெல்லாம் வச்சு நம்ம விஷயம் எல்லாருக்குமே போய் சேர வேண்டியது அப்படிலாம் இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் போய் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லணும். அதுதானே சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். இப்ப எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு ஒரு 50,000 பேர்ல ஒரு 10,000 பேர் தான் வச்சு மேல 8,000 பேர் தான் வச்சு மத்தவங்க காலி பண்ணுவேன்னு சொன்னா முதல்ல அவங்க இத்தனை உழைச்சவனுக்கு என்ன அர்த்தம்? இல்ல ரஜினி அவர் தான் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு வந்தா பணம் கிடைக்கும் அது கிடைக்கும் பணங்கிறதுல எதிர்பார்ப்போட வராதீங்கன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு? பணமே கிடையாது. நான் வந்து பணம் அதுக்காக வந்து எல்லாரும் சேர்றவெல்லாம் பணம் இப்ப பணம் எதிர்பார்த்துன்னா நான் சொல்லல. ஆனால் அதுல வந்து ஒரு பொறுப்புங்கிறது அது ஒரு பெருமிதம், அவ்வளவுதான் சார். ஒரு கௌரவம். ஆமா கௌரவம். நான் வந்து ஏதோ போனேன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு உள்ள நுழைஞ்சான ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருந்தேன். இது மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காரு சார் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா யாரோ சொன்னாங்க இவர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கத்தான். அது ஒன்றும் காசு பணம்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சவர். அவரை கொண்டு போய் நீங்களே தெளிவா சொல்லுங்க. அப்போ வந்து அந்த ஒரு பொறுப்புல இருக்கிற சொன்னாதான் அரசு வேலை நடக்குங்கிறது தப்பான விஷயம் தானே. அதுதான் வேணாங்கிறாரு அவரு. பொறுப்புல இருந்து போறாரு. அரசு மருத்துவமனை இருக்கு, நீங்க சொல்றீங்க உதாரணத்துக்கு எடுக்கணும். அரசு மருத்துவமனை போய் ஒருத்தர் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவத்தை பார்க்க வேண்டியது, அந்த பொறுப்பா கவனிக்க வேண்டியது அங்க இருக்கிறவங்க பொறுப்பு. இவர் ரஜினி மக்கள் மன்றத்துல இருந்து வர்றாரு, இவர் ரஜினி மக்கள் மன்றத்துல மாவட்ட செயலாளர் இருக்காரு, இவர் சொன்னதுனால அந்த வேலை செய்யணும்னா அது என்ன அரசு மருத்துவமனைன்னு கேட்கிறாரு. அதுதான் தப்புங்கிறாரு அவரு. உட்டோபியன் வேர்ல்ட்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் சார். நீங்க ஒரு கற்பனை உலகத்துல உட்காந்துருக்கீங்க. நீங்க நடக்கிறது என்னங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சிபாரிசு பண்ணாதான் நடக்கும். சிபாரிசே இல்ல சார். நான் போய் பார்க்கணும் சார் இவருக்கு எப்படி சார் ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதை போய் கேட்கறதுக்கு இவரை போய் நாம போய் பார்க்கும்போதோ அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால காசு பணம்னே அர்த்தம் கிடையாது. காசு பணத்துக்கு அந்த வேறுபாடு இருக்க கூடாது. யாருக்கு போனாலும் எல்லாம் இதெல்லாம் முடியாது, எந்த நாட்டிலும் முடியாது. இது வந்து இது நோய் இல்லாத பேசிட்டு இருக்காரு. சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். ரெண்டாவது வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு. I don't disagree with him at all. நான் டெஃபினட்டா I don't disagree at all. அதாவது இளைஞர்களுக்கு நீங்க பதவி கொடுக்கணும். அது 60 இருந்து 65 வரைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு ஒரு 40 இருந்து 40 வரைக்கும் கொடுக்கலாங்கிற இது ஒன்றும் தப்பே கிடையாது. பிளண்ட் ஆஃப் போத் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஐடியா தான் அது. அதில் நான் தப்பாவே சொல்ல மாட்டேன். ஆனால் அதுலயும் ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா இப்ப இருக்கிற அவருடைய ரசிகர் பட்டாளம் எல்லாம் 50 வயசு மேலதான் முக்காவாசி. சரி, நான் இதை கேட்கறேன். என்ன சார் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஆமா ரஜினி என்ன சார் செய்யறேன். அப்ப என்ன சார் இது? அப்ப நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க உழைக்கிறது தான் இருக்கா. அப்ப எனக்கு ஒரு போஸ்டும் கிடைக்காது, எம்எல்ஏவும் கிடையாது, பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க முடியாது, கவுன்சிலர் ஆக முடியாது. அப்ப எதுக்கு சார் நான் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்? இந்த நாள் இன்னும் எங்க தலைவான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டானே. எனக்கு ஒண்ணுமே கிடையாது, யாரோ வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொன்னா நான் இந்த நாள் உழைச்சதுக்கு எனக்கு என்ன சார் ஒரு பலன் கூட கிடையாது, என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிற. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா இன்னொன்று அவங்க வீட்டு ஃபேமிலியில கொடுப்பேன். அப்ப அது இன்னும் மோசம். இப்பவே ஆல்ரெடி பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா இந்த பேருக்கு தான் என் ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த இடத்துல லேடின்னு இருக்கிறதுனால அங்க டாமினேட் பண்ற ஹஸ்பண்ட் தான். அப்ப இதான் இன்டைரக்டா ஈவர் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க தான் பிள்ளையோ அல்லது பொண்டாட்டியோ கொண்டு எழுதி வச்சாங்கன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா இருக்காத. அப்ப இதுவும் இவரு உட்டோபியன் ஐடியான்றேன். நீங்க வந்து கொடுங்க, தப்பே கிடையாது, எங்களுக்கு கொடுங்க, தப்பு இல்ல. ஆனால் இந்த மாதிரி சில பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கட்சியிலும் பண்ணாங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வெளியில இருந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மற்ற கட்சியில இருந்து அழைச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் வச்சுங்க. அதே சமயத்துல ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்லாம் நான் 50 வயசுக்கு குறைச்சவங்க அப்படிதான் நான் வந்து இப்போ ஒரு பதவியில எம்எல்ஏ எல்லாம் கிடைக்கும்
அல்லது இந்த பஞ்சாயத்து உங்க பாடியதை விட இந்த இது வந்து ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தி. டெஃபினட்டா இது வந்து அது வந்து ரொம்ப மனத்தாங்கல்ல இருக்காங்க சார். நான் சில பேர்லாம் கேட்டேன், அவங்கள என்ன சார் எப்படி சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியும், உங்க தலைவர் சொல்றாரு நீங்க உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கீங்க, பிடிக்காட்டா போகலாம். அவன் அதான் சொல்ற தெளிவா வந்து தொண்டன் அப்படி சொன்னா தலைவன் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதா தொண்டன். தொண்டன் சொல்றது கேட்கறது தலைவர் இல்லைன்னு சொல்றாரு. இது அத்தாரிட்டேரியன் சார், ஒரு இது அன்டெமோக்ராட்டிக், எந்த எதுலையுமே கிடையாது சார். இப்ப தொண்டர்கள் பண்ண அப்படி யதா ராஜா ததா பிரஜாங்கிற மாதிரி நாம ராஜா சொல்றதுதான் மக்கள் கேட்கணும், மக்கள் அப்படிதான் இருப்பாங்க, ராஜா என்ன சொல்றோம்னா அதுதான் மக்கள் கேட்கணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து இட் இஸ் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். அதுக்கு டெஃபினேஷன் மாறி போச்சு. ஆக தொண்டர்களை ஒண்ணு நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றேன் நீ கேளுன்னா அப்ப வந்து சர்வாதிகாரம். அது ரஜினி வந்து ஒரு சர்வாதிகாரம் அந்த மாதிரி அவருக்கு புரியாம சொல்றாரு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் நான் வந்து ஏடி போட்டி அவர் வந்து ஏதோ கடுமையா விமர்சனம் பண்றேன்னு அர்த்தமே கிடையாது. இதுவும் வந்து அவரை யோசிக்கணும். ஜனநாயகம் அல்லாத ஒரு சர்வாதிகாரத்தனம் அப்படி போயிடும். அதுதான் இட் மீன்ஸ் சார். அது வந்து எப்படி சார் சரியா வரும்? தொண்டர்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஏடிஎம்கேல ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணு சொன்னீங்க, எல்லா உறுப்பினர்களுமே ஓடு போடுறதுக்கு அந்த வழி எல்லாம் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? அப்ப அதுதான் ஜனநாயகங்கிறது. அது சரியா இருக்கா தப்பா இருக்கா விதி அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அது பண்றாங்க நான் சொல்ல, ஆனா அப்படிதான் இருக்கு. அப்ப இது ரெண்டாவது. மூணாவது ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. இதெல்லாம் அரசியல் எல்லாம் ஃபெயிலியர் சார். இட் இஸ் அப்சல்யூட்லி ப்ரூவன் ஃபெயிலியர் சார். ஒண்ணு அவர் 3 பேரை சொல்றாரு. சரி, நான் வந்து யார் ஒரு 100 பேரை கொண்டா நான் இந்தியாவை மாற்றி காக்கிறேன், இளைஞர்களை கொண்டாங்க நான் மாற்றி காமிக்கிறேன் விவேகானந்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் காலத்துல 100 பேர் வந்தாங்களா, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பெரிய மாற்றம் வந்துட்டு ஒண்ணும் இல்லை. அடுத்து மகாத்மா காந்தி, அவர் கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டை போட்டு இருந்தார், அவர் தான் பெரிய மாறுதலை கொண்டு வந்துங்கிறாரு. அதெல்லாம் இன்னைக்கு காந்தியன் ஐடியாஸா இன்னைக்கு நடைமுறைக்கு ஒத்து வரல. அதனால அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பல விஷயங்கள் இன்னைக்கு காந்தியன் தாட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர். அவருடைய காந்தியன் எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ் ஃபெயிலியர் பல இடத்துல. அதனால பிரின்சிபல் கரெக்ட்ங்கறீங்களா, ஃபெயிலியர் ஆனனால தப்புங்கறீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராதுன்றேன். அதெல்லாம் அந்த 1948 வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ஒன்று சொன்னாருன்னா அது எல்லாம் அப்படியே வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து சரியா வரும்னு எனக்கு தோணல. அதனால காந்திக்கு இன்னைக்கு வந்து அவருடைய சில பிரின்சிபிள்ஸ்லாம் இன்னைக்கே ரெலவெண்டா இருக்கு. இந்த சமாதானம், ஒற்றுமை, மத ஒற்றுமை, இதெல்லாம் பத்தி பேசியிருக்காருன்னா சரி, எல்லாத்தையும் நீங்க வந்து காந்தின்னு சொல்லிக்க முடியாது. அதனால அவரை அப்புறம் 3வது எக்ஸாம்பிள் சொல்றாரு, அண்ணாதுரை வந்தாரு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், அது முடிஞ்சு போச்சு. 1969 அவர் போயிட்டாரு. பட் அதற்கு பிறகு அது ஏதோ ஒரு அவரே சொன்னார், நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு. ஐயா அப்ப வந்து எம்எல்ஏ கூட நிக்கல அவரு, அதுக்கு பின்னாடிதான் அவர் வராரு. எம்எல்சியா தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆறாரு. அதனால அதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ரீக்கா ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதே தான் நீ காமிக்க முடியாது. அடுத்ததாக இஸ் கோட்டிங் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் வந்து பெரிய டோட்டல் ரெவல்யூஷன்லாம் பண்ணவர், எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸா கூர்ந்து கவனிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் ஐ ஒர்க் ஃபார் ஜனதா பார்ட்டி. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் ஜனசங்ல சேர்ந்தேன், அதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டியில நான் சேர்ந்தேன். அந்த சமயத்துல ரொம்ப சீரியஸா இந்த நிச்சயம் மாற்றம் கொண்டு வரணும், இந்திரா காந்தி எதிராக ஒர்க் பண்ணுங்கிற. ஆனா அவரே வந்து ஹி டைட் as a heart broken person. அவரை வந்து நீங்க ஜெயபிரகாஷ் நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் நான் முடியாதுன்னு ஜேபி கிருபாலனியை சொன்னாங்க, நானும் முடியாதுன்னாங்க. அப்புறம் வந்து கன்சென்சஸா மொரார்ஜி பாயை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க. பட் என்னாச்சு, 2.5 வருஷம் ஒருத்தர் அடின்னு அடிச்சுட்டு இது வேற அது வேற ஒருத்தரும் யாரு வரலாற்று ரீதியா பார்க்கும்போது இந்த இது ஒண்ணு. அவர் சொன்னது நான் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். சரி, அப்ப ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஐடியாவும் இட் ப்ரூவ் டு பி a disaster. ரைட், அவரே மனசு வருத்தப்பட்ட, ஐயோ நான் வந்து இதுக்காக ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சேன், நான் பெரிய பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு மனசு ஒடுங்கி செத்து போனார். அதனால அவரையும் சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க டேக் தி கேஸ் ஆஃப் இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நம்ம காமராஜர். 1960 அவர் தான் கிங்கா இருந்தார். எல்லாரும் மக்கள்லயும் மதிப்போட இருந்தவர், பெருமையோட இருந்தவர், எல்லாரும் அவர் வந்து போற்றி கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எக்ஸலன்ட் பீரியட். திடீர்னு கே பிளான் சொல்லிட்டு நான் காங்கிரஸ் நான் வந்து தலைவரா போறேன், சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை பக்தவசத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. என்னாச்சு, அவர் 65 விலகினார், 67 காங்கிரஸ் தோத்துது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தலை தூக்கவே இல்லை காங்கிரஸ். அதே மாதிரி அதே காமராஜர்
இவங்களை பார்த்து சொன்னார், இந்திரா காந்தியை நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக அவர் சொன்னதெல்லாம் என்ன பண்றாரு. ஸோ இவங்க நமக்கு அடங்காம இருப்பாங்க, நம்ம முக்கியமான தகவலாம் சொல்லணும் அவங்க கேட்பாங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த தலைவரெல்லாம் எல்லாரும் தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அவங்க அந்த கட்சியை உடையுது. அது உடைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான காரணம் என்னன்னா, இந்திரா காந்தி பிரசிடென்ட் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி, காங்கிரஸே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ் தான் அவரை நாமினேட் பண்றது. இந்த அம்மா அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு பின்னாடி காலவரை விட்டாங்க. அவருக்கு பதிலாக விவி கிரியை கொண்டு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டேட்டாக இப்போ போய் எல்லாரையும் பார்த்து விவி கிரி ஜெயிக்க வச்சு சஞ்சீவ் ரெட்டியை தோக்கடிச்சிட்டாங்க. அது அப்புறம் என்னாச்சு, அந்த கட்சியை ரெண்டா உடைஞ்சது. ஒன்று காங்கிரஸ் காங்கிரஸ் ஐ அப்படின்னு மாறி போச்சு. கடைசியில் என்னாச்சு, இதெல்லாம் நீங்க இதெல்லாம் சார் நீங்க தமிழ்நாட்டிலையும் உதாரணம் இருக்கு, அகில இந்திய அளவுலயும் இதுக்கு உதாரணம் இருக்கு. அவர் சொன்ன ஜெயபிரகாஷ் நாராயணன் உதாரணமும் அவர் மனசு ஒடுங்கி செத்து போனதும் ஞாபகம் இருக்கு. ஆகவே இவர் பேசுறதெல்லாம் ஒன்றும் முடியாது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றாரு, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த பதவியில உட்காரணும்னு ஆசை எதுவுமே கிடையாது. நான் அந்த மாதிரி கனவுல கூட அதை நினைச்சு பார்க்கல. எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. அதனால அதற்கு தகுதியான அதற்கான திறமை வாய்ந்த ஒரு இளைஞர்கள் அந்த மாதிரி என்ன சொல்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல ஒரு தலைவரை நாம போட்டுருவேன். ஆமா அதெல்லாம் கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன், நான் மக்கள் யாரும் நம்பி ஓட்டு போட, நீங்க தலைவர் நம்பி போட்டா இல்ல அந்த அதை போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறாரு சார். இதெல்லாம் விழிப்புணர்வு இப்ப தான் பண்றேன். ஐ திங்க் நான் லெட் மீ புட் இட் வெரி பிளைன்லி. அதாவது இவர் எல்லாரும் சேர்ந்து நான் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, யாரையோ அவர் என்னன்னு சொல்றாரு 70. அவர் ரொம்ப பிளைனா வெரி வெரி ஆனஸ்டா சொல்றாரு, எனக்கு 71 வயசு, நான் செத்து படைச்சோம், அப்புறம் எனக்கு நிறைய பேச்சஸ் எல்லாம் இருக்கு, அங்க இருக்கு, உடம்புலாம் சரி கிடையாது, இப்பவே 71 வயசு ஆயிடுச்சு, அடுத்ததுன்னா இப்ப விட்டேன்னா அடுத்தது 76 அப்படிக்க முடியும், அதெல்லாம் முடியாது, 40-45 வயசு நாய் கட்டுரை அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் போயிடுது அப்படிங்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவர் என்னதான் பேசுறார், வேற யாரையும் நான் கை காட்டுவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இவர் சொல்ல இவர் நான் சாஸ்வதமா வெறிய உட்காந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அவன் சாதாரண நான் சொன்ன மாதிரி ரொம்ப பவியமா இருந்து இந்திரா காந்தி காமராஜா தூக்கி போட்டாங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அவரு. அவ்வளவுதான் காங்கிரஸ் அக்ராசனரா இருந்தவர், அவரு எல்லாம் தூக்கி அடிச்சாச்சு. அப்புறம் எல்லா டாப் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் தூக்கி அடிச்சாங்க. யாரு பதவியில் வராங்களோ அவங்க இன்னைக்கு நீங்க டேக் த கேஸ் ஆஃப் திரு எடப்பாடி அவர்கள், அவரை பாத்தீங்கன்னா அவர் வரும்பொழுது அந்த கட்சி காணப்படும், இன்னொரு 4 மாசம் 3 மாசம் இந்த கவுது படும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சு, அவர் நல்ல பிரமாதமா ஸ்திரமாயிட்டாரு. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க தான் வலிமையா இருப்பாங்க, அவங்க தான் வலிமையா இருப்பாங்க. அதனால இவர் இதெல்லாம் உட்டோபியன் தாட்ஸ். கட்சி ஆரம்பிக்கிறோம்னு ஒரு முடிவெடுத்த ஒருத்தர் ரஜினிக்கு இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியாதா? அப்போ என்ன சொல்றாங்க சில விமர்சகர்கள், உங்களை போன்றவர்கள் சில என்ன சொல்றாங்க, இவருக்கு ஐடியாவே இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ற, கட்சி தொடங்குற மாதிரியான ஐடியா இல்ல அப்படி இருக்கலாமா? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் சார், இது இன்னைக்கு ஏதோ முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க, இப்ப ரூபா போய் சொல்லுங்கிறாங்க. அதனால அது நன்றியும் தெரிவிச்சிருக்காரு, என்னுடைய கருத்தை கொண்டு போய் எல்லாரும் சேர்த்துட்டீங்கன்னு. அதெல்லாம் தான் சொல்றாரு, ஊடகவியலாளர்லாம் நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு உங்களை எல்லாம் பார்த்து கேட்கறாரு, படிச்ச எல்லாரையும் போய் கேட்கறாரு. இப்ப எல்லாரும் சில பேர்லாம் போய் அவங்களுடைய அந்த ரசிகர்கள்லாம் எங்கேயோ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் எடுபடுது, அவன் 1000 வேலை இருக்கு, அவன் பழப்ப கவனிப்பான்னா இவர் வருவாரா வரமாட்டாரான்னு பாப்பா. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவர் பேசுறது இவர் யாரு தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னா இதேதான் வரப்போற சண்டை, ஏதோ அதோட முடிஞ்சு போச்சு. முன்னாடி கேட்ட கேள்வி என்னன்னா, அதாவது இதை அவர் தொடங்குற எண்ணமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை சொல்றதுக்காக 2-3 விஷயமா எனக்கு படுறது சார். ஒண்ணு, அவரை சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் அவர் ப்ராப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக வரணுங்கிறதாக, அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு பெனிஃபிட் அடையணுங்கிறதாக. யார சொல்லுங்க, தமிழ் ஆமா, இன்னைக்கு அவர் இன்னும் பேசிட்டு இருக்காரு. அவர் நேற்று அவரே தான் சொன்னாரு, அந்த அமாவாசை எப்படி இருந்தா அவன் எப்படி ராஜராஜனா எப்படி மாறி எப்படி பண்ணி இப்ப சமீபத்தில் பேசுறேன். இன்னைக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இன்னைக்கு பேசுறாரு அவரு. இன்னைக்கு ஏதோ ஹிந்துலயோ டைம்ஸ் ஏதோ அவர் இன்னைக்கு கரெக்ட் தாங்கிறாரு. அப்ப அவர் ஒண்ணு. அதே மாதிரி இன்னும் சில பேர்லாம் நான் சொல்ல விரும்புறது, மை குட் ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி சொல்லல.
அவங்களுக்கெல்லாம் சார் இதெல்லாம் ஏதோ அவங்க எதிர்பார்ப்போட உட்காந்துருக்காங்க சார். அதனால ஏன்னா அவங்களாம் சாதாரண எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க தூண்டி விட்டுறா இப்போ எல்லா இடத்துலையும் போங்கன்றாங்க. அது வந்து ரொம்ப பிரமாதமாக கிளர்ச்சி எழுச்சி எல்லாம் வந்து இதே மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ பிஹேவ்ட் அட் பிஜேபி. அவர் டெஃபினட்டா அவரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வர வரலையா இன்னொரு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இந்த இது ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த மொமெண்டம் அப்படியே வச்சுட்டு ப்ராபப்ளி பிஜேபி will wait for a chance to make use of his popularity. அது பாப்புலாரிட்டி எப்படி சொல்றீங்க? ஒண்ணு அவரை கூட்டணி வைக்குமா இல்ல இந்த கட்சி அவரே முழுக்க பிஜேபிக்கு போயிடுவாரா கட்சி தொடங்காம? இல்ல அவர் வந்து கட்சி தொடங்காம இருப்பார், பிஜேபி போயிடுவாரா எனக்கு தெரியல. ஏன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னா எப்படி சொன்ன பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதுதான் பிஜேபி நடந்துட்டு இருக்கு, எங்களோட வந்துருக்கேன் உரிமை இருக்கு சார். அதனால அவங்க இப்ப இதுக்கு பிஹைண்ட் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பிஜேபியும் ஒன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு இப்ப ஃபுட் ஹோல்டே கிடையாது. அதனால இவரை வச்சுட்டு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கும், இவரை வச்சு நம்ம ஓட்டிடலாம் பார்த்தோம்னா என்னடா ஆச்சு இப்படின்னு. அதனால இதை பாருங்க இன்னும் 20 நாள்ல தெரியாயிடும், நீங்க கவலைப்படப்படாதீங்க, 20 நாள்ல நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் பிரமா வந்திருக்காங்க, ஏதோ சீஃப் மினிஸ்டர் எழுதியாச்சு, அவர் தான் சீஃப் மினிஸ்டர், நாமெல்லாம் திருப்பி சொல்லிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு, கலாம் ரெடியா இருக்கு, நீங்க சீஃப் மினிஸ்டர் சொன்னா தான் ஒத்துப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஒத்துன்றார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க. இப்ப அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா தெரியல. அதனால அவர் வர்றதுக்கு இப்ப நிறைய கட்சிக்காரங்க போய் அவரோட சேர்றதுக்கு ஆமா அவங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அவங்க அதிருப்தியா இருக்கிறவங்க போய் டிஸ்கிரண்டட் எலிமெண்ட்ஸ் மற்ற கட்சியில இவருக்கு வந்து உண்மையா சொல்றதுன்னா இதான் நல்ல அது ஒரு திருக்குறள் ஒண்ணு அழகா சொல்றாங்க. ஒரு எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வேண்டாம் எண்ணி துணிக கர்மம், நான் செய்யக்கூடிய வேலையை நிறைய யோசிச்சு சரியா சொல்லுவேன். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நான் துணிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மறுபடியும் நான் எதிர்பார்ப்பேன். நான் வந்து இதெல்லாம் இந்த எழுச்சி புரட்சி எல்லாம் வந்ததுன்னா நான் கட்டாயமா நான் வந்துட போறேன் அடிச்சு பேசுறாரு அவர். இது இங்க அப்ப என்ன இல்ல துணிச்சல் வரல. எஸ் அவருக்கு ஒண்ணும் வரல. இது வந்து இப்ப தயவு செய்து துணிச்சல் இல்லையா வரலையா? துணிச்சலே இல்லை. அவருக்கு 70 வயசு, அந்த 71 வயசு, அந்த வயசு எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு சார். அவர் கிட்டத்தட்ட அவரோட 1 வயசு இன்னும் நான் சின்னவன். அவருக்கு என்ன உடம்பு இப்ப எனக்கே பெரிய ஆபரேஷன் ஆச்சு. இப்ப என்னால பெரிய காரியம் எல்லாம் செய்ய சத்தியமே செய்ய முடியாது. பர்சனல் ஸ்பீக்கிங் அதான் நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தரும் அவரால் முடியாதுங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க எல்லாம் கட்சி நடத்தணும், நான் சொல்ற ஆள் தான் கை காட்டுற ஆள் தான் சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் சொல்றதுன்னா ஒரு அத்தாரிட்டேரியனாவும் இருக்கு, உட்டோப்பியன் ஸ்டைலாவும் இருக்கு, உட்டோப்பியன் வேர்ல்ட்லயும் இருக்காரு. இது வந்து நிறைவா என்ன சொல்றேன்னா தயவுசெய்து இந்த மாதிரி மக்களை குழப்பாதீங்க. அவங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை கொரோனா வைரஸ்னால உலகமே பாதிச்சு இந்தியாவும் படுமோசமா போயிட்டு இருக்கு. இந்தியா ஏற்கனவே படுமட்டமா இருக்கு. அவங்களுக்கு வேலை இல்லை, வெட்டிங் இல்லை, வேலை இருக்குமான்னு தெரியல. இந்த கொரோனா வைரஸ் செத்து போவார்னா இல்லையோ நிறைய பேர் வந்து இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்புனால பல கம்பெனிகள் இழுத்து மூடுற மாதிரி இருக்கும், அவங்க எல்லாம் வேலை போடுற மாதிரி இருக்கும், அவன் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கம்பெனி சின்ன கம்பெனி மூடுற மாதிரி இருக்குதுன்னா அவன்லாம் என்ன போவானுங்க. அப்ப இது வந்து பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கும்பொழுது நீங்க எல்லாரும் இந்த மேல தவறான பாதையெல்லாம் சொல்லாதீங்க. தயவுசெய்து மக்களுக்கு நீங்க நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமூக ஆர்வலர் என்கின்ற முறையில ஒரு 10 பேர் கூட்டிச்சு நல்ல காரியம் ஏதாவது பண்ணுங்க. அதான் மறுபடியும் எண்ணுவோம் என்பது இருக்கிற மாதிரி மறுபடியும் நான் வந்து அது வந்தால் புரட்சி வந்தால் நான் பண்ணிவிடுவேன், எழுச்சி வந்தா பண்ணிவிடுவேன். என்னத்தை நீங்க எழுச்சி வருது புரட்சி வருது எல்லாம் எனக்கு இன்னும் சரியா வரல. தயவு செய்து தமிழக மக்களை இந்த மாதிரிலாம் துன்புறுத்தாதீங்க. நீங்க பாட்டு உங்க வேலையை அழகா நடிங்க. நல்ல காரியங்கள் ஏதாவது தொடர்ந்து நீங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம். வெளிப்படையாக சொல்லாம பப்ளிசிட்டி இல்லாம நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை செய்யுங்க. தயவு செய்து இந்த மாதிரி மட்டும் போய் குழப்பி மக்களை வந்து திசை திருப்பி அவங்களுடைய நேரத்தை உழைப்பை எண்ணத்தை எல்லாத்தையும் பாழ்படுத்தாதீங்க. நான் ரொம்ப தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துட்டு கருத்துக்களை பதிவு செய்ய நன்றி.